Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். கடாயிலேயே நம்ம கேக் ரெசிபி சாக்லேட் கேக் வந்து நம்ம வீட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து லாக்டவுன் அப்படிங்கறதுனால நம்ம பர்த்டே கேக்லாம் வந்து வீட்லயே தான் நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும். சோ நான் அதே மாதிரி தான் இப்போ என் பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது நாங்க வீட்லயே தான் இந்த கேக் வந்து ரெடி பண்ணோம். ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. சோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து இந்த சாக்லேட் க்ரீமும் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சாக்லேட் கேக் செய்யறதுக்கு நான் ஒரு பவுல்ல வந்து 1/2 கப் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயிலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அந்த தயிரும் எண்ணெயும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து மைதா வந்து 1 கப் ஆட் பண்ணிருக்கேன். இது கூட 2/3 கப் வந்து சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1/4 கப் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த கலவைகள் எல்லாமே நம்ம வந்து ஒண்ணு போல கலக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில நம்ம சலிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இதுல 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஜல்லடையில சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலவைகள் எல்லாமே நமக்கு வந்து ஒண்ணு போல மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒண்ணு போல நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். சோ இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்றதும் நமக்கு கரெக்டா இருந்தா தான் நமக்கு கேக் பேட்டர் வந்து கரெக்டா இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒண்ணு போல நமக்கு பேக் ஆகி கிடைக்கும். இதுல இப்ப 1/2 கப் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னுமே நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரல. ஸோ அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணி நம்ம வந்து கன்சிஸ்டன்சி கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும் நமக்கு. ஸோ அதனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நம்ம வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கடாயில் கொஞ்சம் ஒரு 1/2 கப் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம குக்கருக்கு வரும்ல, ஸோ அந்த ஸ்டாண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து 10 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேக்கை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சில்வர் டின் தான் எடுத்திருக்கேன். இந்த இதில் பாட்டத்தில் வந்து நம்ம பட்டர் வச்சு நம்ம க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பட்டர் பேப்பர் வந்து அதில் வச்சுருக்கோம். அப்படின்னா தான் நம்ம கேக் வந்து ஈஸியாக அதுலேருந்து எடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து மாவை வந்து இதில் விட்டுட்டோம். இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு வந்து மாவு வந்து ஒன்று போல் செட் ஆகும். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சா கடாயில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம இதை வச்சிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட போகிறோம். இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 50 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ கேக் வந்து வெந்திருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி நைஃப் வச்சு நான் பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து இப்போ கேக் வந்து வெந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இது வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கேக் மேலே நம்ம க்ரீமியாக இருக்கிறதுக்காக இப்போ நம்ம சாக்லேட் க்ரீம் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சின்ன கடாயில் வந்து நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் உருகினதுக்கப்புறம் இதில் 5 டீஸ்பூன் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம பண்ணணும். இதில் 4 டீஸ்பூன் நம்ம கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு 100 ml வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மள டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த க்ரீம் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம கேக் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த டின்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஆஃபாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த ஆஃப் போர்ஷனில் நம்ம அந்த க்ரீம்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மேலேயும் நம்ம அந்த க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது உள்ளேயுமே. இப்போ நம்ம வந்து அந்த க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த க்ரீமை வந்து நல்லா கேக் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒன்று போல் நம்ம ஆஃபாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதுலேயுமே நம்ம வந்து அந்த க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த க்ரீம் வந்து அந்த கேக் வந்து நல்ல டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நம்ம கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ் வந்து நம்ம லைட்டாக துருவி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜெம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இந்த கிட்கட் சாக்லேட் இருந்தது, அதை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த லாக்டவுனில் இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த கேக் ரெசிபி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம பருப்பு நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.